விஜய் சித்து விலாக்ஸ்ல அது நம்ம அந்த ஃபன் பண்றோம் விலாக்ஸ்ல இருந்தே ஒன்னாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது விஜய் சித்து விலாக்ஸ்னு தனியாலாம் கிடையாது. ஸோ தனியா சேனலா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லாத்தையுமே வச்சு ஒரு கேரக்டர்ஸா ஃபார்ம் பண்ணி இதுல பண்ணோம். நமக்கு வேற யாரும் கிடையாது. நம்ம போய் யாரையும் வச்சு நடிக்கலாம் வைக்க முடியாது. ம். ஸோ அதான் அதுவுமே வந்து அங்க ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. சித்தண்ண வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படம் ஸ்டார்ட் பண்ண முடியாம போச்சு ஒரு சில காரணங்களால. ஸோ அதுக்கப்புறம் சரி சும்மா தானே இருக்கோம், வாங்க யூடியூப்ல வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், விளாக் பண்ணுவோம்னு சொல்லி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே போய் அங்கே சேர்ந்துட்டு அதுக்கு நான் அங்கே போய் ஷோ ப்ரொடியூசராக தான் சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் போனது ஷோ ப்ரொடியூசரா? ஃபன் பண்ணுறோம் விளாக்ஸில் வந்து எனக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல. என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டாங்க. என்ன வேலை கொடுக்குறதுன்னு ட்ரிப் அட்வைசர்னு சொல்லி இது கொடுத்தாங்க. நான் சும்மா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன்றதுனால எங்கெல்லாம் போகிறதுன்றதுக்காக பிளான் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எப்படி நான் கொடுக்குற பிளான்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சும்மா ட்ரிப் அட்வைசர்னு ஒரு பேர் வச்சுட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷோ ப்ரொடியூசராக அவ்வளோ சேர்ந்தேன். சரி அந்த விளாகோட அவுட்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஷோ ப்ரொடியூசர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரி உனக்கு இதுவுமே வரல, நீ சும்மா வீடியோவில் வந்து நில்லு, அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்தது தான் விளாக்ஸு. ஸோ அதுக்கு என்றைக்குமே வந்து நான் கிரேட்ஃபுல். அது இல்லைன்னா இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அடித்தளத்துலேருந்து எல்லாமே வந்தது தான். பிளாக் ஷீப், ஸ்மைல் சேட்டை எல்லாமே இப்படி வந்தது தான். எல்லாத்துலேயுமே ஒரு பார்ட் இருக்குது இன்னைக்கு இருக்கிறதுக்கு. ஸோ